الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون وقال النبي عليه الصلاة والسلام لتؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى يقاد للشاة الجلحة من الشاة القرنى صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயர்நிமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்துல காலங்களும் நேரங்களும் ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் நாமும் நம்முடைய தொழில், வியாபாரம், குடும்பம் இதரும் உண்டான மற்ற வேலைகளை செய்வதுடன் அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளிலேயும் அல்ஹம்துலில்லாஹ் இயன்றளவு கால நேரத்தை ஒதுக்கி அவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பர்தான தொழுகைகளாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், இடையிடையே நஃபிலான உம்ராக்களாக இருக்கலாம். எங்களால முடியுமான அளவுக்கு வணக்க வழிபாடுகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அவைகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், அவைகளுக்குரிய முழுமையான கூலிகளை தர வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டு வகையான மிக முக்கியமான ரைட்ஸுகள், உரிமைகள் இருக்கின்றன. ஒன்று, நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதற்கு ஹுக்கூக்குல்லாஹ் என்று கூறப்படும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது முன்ன பின்ன நடந்து விட்டாலும் அல்லாஹ் நாடினால் அவைகளை மன்னிக்கலாம். அது தொழுகையோ, நோன்போ, ஜகாத்தோ, ஹஜ்ஜோ, இதர மற்ற வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அது அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு மத்தியில் உள்ள வணக்கம். இன்னும் ஒன்று இருக்குகின்றது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகள்.
நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கவனமாக இருக்கிறோம், பேணுதலாக இருக்கின்றோம். அவைகள் தப்பித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நாம் பொடுபோக்காக இருந்தோம் என்றால் அது நம்முடைய ஆகிராவுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக, பிரச்சனையாக அமைந்து விடும். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது ஒன்றில் அவர் பிழைத்து விட்டால், அவர் தவறு செய்து விட்டால், அந்த மற்றவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இதை இன்னும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் என்றால், ஒரு அடியான் மற்ற அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான 3 கடமைகள். ஒன்று, அவனுடைய உயிரை நாம் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய உயிருக்கோ அல்லது உடல் உறுப்புகளுக்கோ பங்கம் ஏற்படாத விதத்தில். இரண்டாவது, அவனுடைய மானம், அவனுடைய கண்ணியம். மூன்றாவது, அவனுடைய சொத்து, செல்வம், அவனுடைய பொருள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், அதனால இஸ்லாமிய பார்வையில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று தான் மற்றவர்களுடைய உயிர், அதை பாதுகாக்கப்படணும். ஏனென்றால் மனிதர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த மிகப்பெரிய செல்வம் உலகத்தில் வாழ்வதற்குரிய அந்த உயிர். அல்லாஹ் கொடுத்த அது மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்குகின்றது. அதை சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி அந்த உயிரை பறிப்பதற்கு இஸ்லாத்தில் எந்த அனுமதியும் இல்லை. உயிரை பறிப்பதை விடுங்களேன், இஸ்லாம் ஆகப்பெரிய செய்த வேலை என்ன? சில மனிதர்களுக்கு வாழ்வதற்குரிய உரிமையே இல்லை. அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் தான் உலகத்திற்கு அடிமைத்தனத்திற்கே முற்றுப்புள்ளி வைத்து அடிமைத்தனத்தையே இல்லாமல் ஆக்கியது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால பல முக்கியமான உபதேசங்களை செய்தார்கள். அதுல ஒன்று தான் அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகையுடைய விடயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். அடிமைகளுடைய விடயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். மனிதர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படணும், அவர்களுடைய உடைமைகளும் பாதுகாக்கப்படணும், அவர்களுடைய கண்ணியம், கௌரவம், மானம் பாதுகாக்கப்படணும் என்பதில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவருடைய உயிரை அநியாயமாக வீணாக பறித்து விட்டால் அவருக்கு பழிக்கு பழி அவருடைய உயிரை வாங்க வேண்டும் என்பது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடாக இடமாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் முழுமையாக விசாரித்து இந்த கொலை செய்தவர் உண்மையிலேயே வேண்டுமென்று அநியாயமாக கொலை செய்தார் என்றால் அவருக்கு கொலை குற்றத்திற்குரிய தண்டனை கொடுக்கப்படும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத் வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்து யா உலில் அல்பாப். அறிவுள்ளவர்களே, இந்த பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஹயாத் வாழ்க்கை இருக்குது. ஒருவர் அநியாயமாக மற்றவனை கொண்டால், அந்த கொலை செய்தவன் அதற்கு பழிக்கு பழியாக கொலை செய்யப்பட்டால் இதை பார்த்து மற்றவர்கள் பயந்து அவர்கள் அதிலிருந்து நீங்குவதின் காரணமாக உலகத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு ஹயாத் வாழ்க்கை இருக்குது என்று அல்லாஹ் கூறுகின்றான். வெறும் உயிருக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுடைய எந்த உறுப்புக்கு எந்த நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்குரிய தண்டனை சாதாரணமான தண்டனை அல்ல. நாங்க தொழுகை எடுத்துக்கொள்வோம். முழு குர்ஆன்ல தொழுகை என்று ஒரு 75 இடங்களில் தான் தொழுகையுடைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் விரிவாக குர்ஆன்ல இல்ல. உதாரணமாக ஜும்ஆவுடைய தொழுகை 2 ரக்காத்து. நாங்க கியாம்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், அத்தஹியாத்துல அமர வேண்டும், சலாம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் குர்ஆன்ல இல்ல, இவைகள் தெளிவாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜகாத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வருடத்தில் ஒரு முறை எந்தெந்த பொருளில் எத்தனை வீதம், இவைகள் அனைத்தும் ஹதீஸ் ஷரீஃப்ல தான் சொல்லப்பட்டிருக்கின்றது.
ஆனால் மனிதர்களுடைய உரிமை சம்பந்தமாக அல்லது மனிதர்களுடைய உறுப்பு சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاص. நாம் அவர்கள் மீது விதியாக்கி விட்டோம், கடமையாக்கி விட்டோம். ஒருவருடைய உயிர் பறிபோனது, அது பறியெடுக்கப்பட்டு விட்டது என்றால் அதற்கு பகரமாக அவருடைய உயிர் பழிவாங்கப்படும். கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லு என்று குர்ஆன்ல அல்லாஹ் பல்லையும் காதையும் கண்ணையும் மூக்கையும் ஞாபகப்படுத்தினான் என்றால் மனிதர்களுடைய உடலுடைய உறுப்புகள் அது சாதாரணமானது அல்ல. ஹதீஸ் ஷரீஃப்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட விரிவாக ஒரு ஆள் அடுத்தவரை வெட்டி விட்டால், தாக்கி விட்டால், அந்த வெட்டுதல், அந்த தாக்குதலுடைய வேகம் எவ்வளவு, அவருடைய தலையுடைய நடு உச்சியில ஒருவரை தாக்கி அது மூளை வரைக்கும் பாதித்து விட்டால், ஒருவர் கத்தியால குத்தி அவருடைய வயிற்றுடைய நடுப்பகுதியில் உள்ள முக்கியமான பார்ட்ஸ்களை பாதித்து விட்டால் அதற்குரிய தண்டனை என்ன? ஒரு கண்ணுக்கு 50 ஒட்டகம் கொடுக்க வேண்டும். ஒரு காலுக்கு 50 ஒட்டகத்துடைய பொறுமதி. இப்பொழுது அரபு நாட்டில் ஒரு ஒட்டகம் 3000 முதல் 5000 ரியால் வரைக்கும் செல்கின்றது. உதாரணமாக ஒருவர் மற்றவரை கொலை செய்தால் 100 ஒட்டகம், 100 ஒட்டகம் என்றால் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரியாலுடைய பொறுமதி அவர் அதற்குரிய தெண்டம் கொடுக்கணும். ஒரு காலுடைய கையுடைய ஒரு விரலுக்கு கிட்டத்தட்ட 5-10 ஒட்டகங்கள் கொடுக்கணும். ஒரு பல்லுக்கு 5 ஒட்டகங்கள் கொடுக்கணும். ஹதீஸ் ஷரீஃப்ல மிக தெளிவாக வந்திருக்கின்றது. நாம் எதை சொல்ல வாரோம் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த அளவுக்கு மனிதர்களுடைய உயிர் அது பாதுகாக்கப்படணும். எடுத்ததுக்கெல்லாம் உயிரை எடுப்பது என்பது அது முறையல்ல. இப்பொழுது நாங்க பார்க்கலாம், இந்த பலஸ்தீனத்துல, இந்த இஸ்ராயல்ல இந்த யூத பயங்கரவாதிகள் 51,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய உயிர்களை எடுத்து விட்டார்கள். 15,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், குழந்தைகள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒருவர் ஒரு தவறு செய்ததற்காக வேண்டி அவருடைய உயிரை வாங்குவதல்ல, அதற்குரிய முறைப்படி அதற்குரிய தண்டனைகள் கொடுக்கப்படணும். நாம் எதை சொல்ல வாரோம்டா, சில வேளை தேர்தல் காலங்கள்ல எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருவர், நம்முடைய கட்சிக்கு மாற்றமானவர், எதிர்கட்சியில் உள்ளவர், அவர் ரொம்ப துள்ளுறாரு, அவர் ரொம்ப ஆட்டம் போடுறாரு, அதனால் அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம் முடிவெடுப்பது இருக்குது. இது இஸ்லாமிய பார்வையில் மிக பயங்கரமான மோசமான ஒன்று. இந்த அளவுக்கு போர் முனையில யுத்த களத்துல கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள், உங்களுடன் போர் செய்யக்கூடியவர்களுடன் தான் நீங்க போர் செய்யணும். அங்க வந்திருக்கக்கூடிய பெண்களை, அங்கு வந்திருக்கக்கூடிய வயோதிபர்களை, அங்கே வந்திருக்கக்கூடிய சிறுவர்களை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். ஹதீஸ்ல வருது, யாரு கொலை செய்தது என்று தெரியாது. உடனடியா மிம்பர் மேடையில ஏறி நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் ஒருவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு கொலை செய்தவர் யார் என்று தெரியாமல் இருக்குகின்றது. சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக வானவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு மனிதனை கொலை செய்தாலும் அந்த முழு வானவர்களையும் பூமியில் உள்ளவர்களையும் தண்டிப்பதற்கு அல்லாஹ் பின்வாங்க மாட்டான். ஏன்? அடுத்தவர்களை கொலை செய்வது அவ்வளவு பயங்கரமானது. இன்று அதற்காக வேண்டிய கான்ட்ராக்ட் கொடுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக, பணத்திற்காக, நிலத்திற்காக, காணிக்காக, வீட்டுக்காக, கடைகளுக்காக, குடும்பங்களிலே உள்ள சண்டைகளுக்காக, கேவலம் ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சத்திற்காக அவரை முடிங்கன்னு சொல்லி கான்ட்ராக்ட் கொடுப்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன மனிதர்களுடைய உயிர் என்ன அவ்வளவு அற்பமானதா?
ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்த நேரத்தில் யமன்ல ஒரு 5 அல்லது 7 பேர் சேர்ந்து ஒருவரை அநியாயமாக கொலை செய்து விடுகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 7 பேர்களையும் பழிக்கு பழி கொலை செய்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த யமனில் உள்ள சன்ஆ என்ற சிட்டி, இந்த முழு சன்ஆ வாசிகளும் சேர்ந்து இவரை கொண்டிருந்தாலும் இந்த முழு சன்ஆ வாசிகளையும் நான் கொலைக்கு கொலையாக பதிலுக்கு பதில் கொல்லியிருப்பேன் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, கட்சி பிரச்சனையோ அல்லது பதவி பிரச்சனைகளையோ அதற்காக வேண்டி அதற்குரிய நிவாரணம் கொலை செய்வது அல்ல. நாங்க முஸ்லிம்கள் இதுல மிகவும் கவனமாக இருக்கணும். இதற்குரிய தண்டனை லேசான தண்டனை அல்ல, சாதாரணமான தண்டனை அல்ல. ஹதீஸ் குர்ஆனிலே தெளிவாக வருது, வமய்யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். யாராவது ஒரு முஃமினான மனிதனை அவன் வேணுமென்றே கொலை செய்தால் அவனுக்கு நிரந்தரமான நரகம், காலிதன் முகல்லதன் என்ற ஹதீஸ்ல வருது. தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருது, குர்ஆனிலே தெளிவாக வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது மனிதர்களுடைய உயிர் அது பாதுகாக்கப்படணும், அதற்கு உத்தரவாதம் கொடுக்கப்படணும். எந்த ஒன்று நடந்தாலும் அவரை கொல்லுவது, அவருடைய விடயத்தை முடிப்பது என்பது எப்படி மேற்கத்திய நாடுகளில் உள்ள முக்கியமான தலைவர்கள் அல்லது பெரும் பெரும் புள்ளிகள், முதலைகள், வியாபாரிகள் முடிவெடுப்பதை மாதிரி இது சரி அல்லது இதற்கு ஒத்து போகலாம், இது இவ்வாறு செய்தால் தான் சரி வரும் என்ற முடிவுக்கு இஸ்லாமியர்கள் யாரும் வந்துவிடக் கூடாது. இரண்டாவது மனிதர்களுடைய பொருள், யாருக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அவரோ அவருடைய தந்தையோ தந்தையுடைய தந்தையோ அந்த பொருளை ஈட்டுவதற்கு அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் அதற்காக வேண்டி சிந்திய வியர்வை எல்லாம் சாதாரணமானது அல்ல. அதனால எல்லோருடைய பொருள் பாதுகாக்கப்படணும். அதனால தான் ஹஜ்ஜத்துல் வதாஅல கடைசி ஹஜ் நபி அவர்களுக்கு அதற்கு முன்னாலும் அப்படியான ஒரு கூட்டம் கிடைக்கல, அதற்கு பின்னாலும் அப்படியான ஒரு சந்தர்ப்பம். இந்த 1,00,000 மேற்பட்டவர்களை ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து பேசுவது என்பது அது நபி அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டத்துல தான் கிடைச்சிச்சு, அந்த ஹஜ்ஜத்துல் வதாஉடைய நேரத்துல. அதற்கு முன்னாலும் அந்த அளவுக்கு சேரல, அதற்கு பின்னாலும் சேரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஹஜ்ஜத்துல் வதாஇலிருந்து 3 மாதத்தில் நபி அவர்களும் இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விட்டார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாஅல செய்த உபதேசத்தில் இந்த 3 விடயங்களையும் நபி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் பைனக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருள், உங்களுடைய மானம், மரியாதை எவ்வளவு கண்ணியமானது என்றா நபி அவர்களுடைய ஒப்பீட்ட பாருங்க. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த மக்கா எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த அரஃபாவுடைய தினம் எவ்வளவு கண்ணியமானதோ, அதைவிட கண்ணியமானது தான் மனிதர்களுடைய உயிரும் பொருளும் அவர்களுடைய மானமும். அதை விட ஒருபடி மேலேறி நாங்க எல்லாருமே பைத்துல்லாவுக்காக வேண்டி உயிரை கொடுப்போம். ஏன் அந்த பைத்துல்லாவின் மீது அவ்வளவு பாசம். முழு உலகத்தில் உள்ள மக்களும் தொழுகையில கிப்லாவாக முன்னோக்கிறது எதை? அந்த காபத்துல்லாவ, பைத்துல்லாவ. அந்த பைத்துல்லாவ தவாஃப் செய்து கொண்டிருந்த வேளையில நபி அவர்கள் சொன்னார்கள், மா அத்தியபக வ அத்தியப ரீஹிகி வ மா அஅதமகி வ மா அஅதம ரீஹிகி. ஏ அல்லாஹ்வுடைய மாளிகையே, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், உனக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை தந்திருக்கிறான், உனக்கு அல்லாஹ் எவ்வளவு மரியாதையை தந்திருக்கிறான். அந்த பைத்துல்லாஹ்வை பாராட்டி விட்டு சொன்னார்கள், வல்லாஹி லஹுர்மத்துல் முஃமினி அஅதமு இன்தல்லாஹி மின்க. அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு முஃமினுடைய கண்ணியம் இந்த பைத்துல்லாஹ்வை விட சிறந்தது. அப்படி இந்த ஒரு முஃமினுடைய உள்ளத்தை உடைப்பது இருக்குது, அது பைத்துல்லாவை உடைப்பதை விட பயங்கரமானது.
ஆனா அநேகமானவர்கள் இதை நினைக்கிறார்கள் இல்ல. இந்த சோசியல் மீடியாவுல அவங்களுக்கு கிடைச்சிருச்சு என்று சொல்லி யாரு யாரோ எப்படி எப்படியோ எவரையோ எழுதலாம், பேசலாம். அவருடைய போட்டோவை போட்டு வேற வேற காட்சிகளை போட்டுறது, அவர் சொல்லாதத அவர் சொன்னதாக, செய்யாதத அவர் செய்ததாக, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால செய்தத என்னமோ நேற்று முன்னாத்து செஞ்ச மாதிரி பேசிய மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாவோட போட்டு ஒவ்வொருவரும் நான் மற்றவர்களை சொல்ல வரல. நான் எங்கட இஸ்லாமிய சகோதரர்கள், நண்பர்கள், நாங்க முஸ்லிம்கள் முன்மாதிரியாக இருக்கணும். மற்றவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும். நபி அவர்கள் சொன்னார்கள், பைத்துல்லாஹ்வை விட சிறந்தது என்ன? ஒருவருடைய கல்வை உள்ளத்தை நோகடிப்பது என்ன? பைத்துல்லாஹ்வை உடைப்பதற்கு நிகர் என்றால் அது பொய்யாக ஆகாது. நான் ஆரம்பத்துல சொன்னேனே, நிறைய நாங்க அமல் இபாதத்துகளை செய்யறோம், வணக்க வழிபாடுகளை செய்யறோம். நபியுடைய ஒரு தெளிவான ஹதீஸ், நபி அவர்கள் உதாரணம் சொல்லி கேட்கிறாங்க. ஒரு தடவை திருமிதியில பதிவாக இருக்கிற ஹதீஸ், உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள்கிட்ட இந்த வங்கரோத்துக்காரர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யார்கிட்ட தீனார் திர்ஹம் பணம் காசு யார்கிட்ட இல்லையோ அவர் தான் வங்கரோத்துக்காரர். அதாவது தொழிலில் அனைத்தையும் இழந்தவர், லொஸ்டானவர், ஒன்றுமே இல்ல, அவர் தான் வங்கரோத்துக்காரர். நபி அவர்கள் சொன்னார்கள், அவரல்ல வங்கரோத்துக்காரன். யாருண்டா உலகத்துல நிறைய அமல்களை செய்திருப்பார், வணக்கங்களை செய்திருப்பார், ஹஜ் உம்ராக்களையும் தான தர்மங்களையும் செய்திருப்பார். ஆனால் அவைகளை செய்வதோட மற்றவரை ஏசியிருப்பார், இன்னும் ஒருவரை திட்டியிருப்பார், மூணாவது ஒருவருக்கு அடித்திருப்பார், நாலாவது ஒருவருக்கு அபாண்டம், அவர் செய்யாத ஒன்றை செய்ததாக அவரின் மீது வீண் பழி சுமத்தி இருப்பார். அதனால கியாமத்துடைய நாளையில் யார் யாரின் மீதெல்லாம் இவர் ஏசி அடிச்சு வீண் பழிகளை சுமத்தி அபாண்டங்களை சுமத்தினாரோ அந்த சுமத்தப்பட்டவர்களுடைய எல்லா பாவங்களும் அதாவது செய்ததற்கு அதாவது தண்டனையாக இவருடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு இன்னும் இவர் செய்த அநியாயம் கூடுதலாக இருந்து அவருடைய குற்றங்களை இவருடைய தலையில சுமத்தாட்டப்பட்டு அதற்கு பின்னால் இவருக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் முழுக்க முழுக்க குற்றங்கள் சுமத்தாட்டப்பட்டு இவர் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார். இவர் தான் வங்கரோத்துக்காரன். உலகத்துல லொஸ்டானா மீண்டும் வரலாம், பிசினஸ்ல ஃபெயில் ஆனா மீண்டும் மேல வரலாம், எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆனா செகண்ட் டைம் தேர்ட் டைம் எழுதி முன்னால வரலாம். ஆனால் ஆகிராவுல அல்லாஹுக்கு முன்னால் ஒருவர் நஷ்டமடைந்தால், மறுமையில ஒருவர் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்விக்கு பின்னால அந்த நஷ்டத்துக்கு பின்னால வெற்றி பெறவே முடியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை, எங்களால எந்த வகையான உபத்திரமும் மற்றவர்களுக்கு போய் சேராத அளவுல நாங்க மிகவும் கவனமாக இருக்கணும். அதுல ஆக லேசி என்னண்டா, நாங்க எந்த அளவு வீணான தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது அல்லது அதை கேட்பது அல்லது அதை பகிர்வது, அதிலிருந்து நாங்க தவித்து கொண்டோம் என்றால் எந்த அளவு மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபத்திரங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். முதலாவது உயிருடைய உத்தரவாதம், இரண்டாவது தான் நாங்கள் சொன்னோம் பொருள். அடுத்தவர்களுடைய அந்த பொருள் பாதுகாக்கப்படணும். அது மற்றவர்கள் அல்லாஹ்வை ஏற்காத நிராகரிக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய பொருளாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்களோட பொருள் தானே, எங்களுக்கு எல்லாத்தையும் பகிரங்கமாக சொல்ல இயலாது. நான் சூசகமாக கூறுகின்றேன். சிலர்கள் சொல்லுவாங்க, அவங்களோட தானே, அவங்களோட எங்களுக்கு எல்லாம் ஹலால். அப்படி பொதுவாக எங்கேயுமே ஹலால் என்று சொல்லப்பட்டில்ல. சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தாங்க. அந்த மாதிரி யுத்தம் நடக்கிற நேரத்தில் கூட ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஹைபருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்குது ஹிஜ்ரி 7. ஹைபர்ண்டா அந்த நேரத்தில் யூதர்கள் அங்கத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. யூதர்கள் செறிந்து வாழ்ந்த இடம் ஹைபர். அந்த ஹைபருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அப்படின்னா முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில மிக பயங்கரமான சண்டை நடக்குது.
ஒரு கருப்பு நிற ஒருவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இடையன் அவருடைய ஆட்டுடைய மந்தையுடன் வாராரு. யூதர்கள்ட்ட கேட்கிறாரு, ஏன் வந்திருக்கிறீங்க? சொன்னார், இந்த முகம்மது என்ற ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, நாங்க அவரோட யுத்தம் செய்கிறோம் அப்படின்னு. ஏண்டா அவர் எங்கட மார்க்கத்தை அப்படி இப்படி எல்லாம் சொல்றாரு, அவரோட நாங்க யுத்தம் செய்கிறோம். இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் நேரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறார், இவர்கள் எல்லாம் உங்களோட யுத்தம் செய்யறாங்களாம், நீங்க எதை கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நபி அவர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க, நான் ஏகத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன், தீனை கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹுடைய நபியாக என்ன ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடையன் கேட்கிறாரு, நான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்று உங்களை நபியாக ஏற்ற எனக்கு என்ன கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபலக்கல் ஜன்னah, அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உடனடியா களிமா சொல்றாரு. நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறாரு. இப்ப அவருடைய ஆட்டு மந்தை ஒரு யூதனுக்கு சொந்தமானது. கேட்கிற, இந்த ஆட்டு மந்தைய நான் என்ன செய்ய? யுத்தம் நடக்கிறது யூதர்களுடன். அந்த நேரங்களில் அவர்களுடைய பொருள் இவர்களுக்கு ஹலால் கனீமத் அந்த நேரத்தில். ஆனால் அந்த கட்டத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, இந்த ஆட்டு மந்தை எங்களுக்கு எடுக்கலா, நீங்க இந்த யுத்தம் நடக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போய் உங்களுடைய எஜமானன் இருக்கிற பகுதிக்கு இந்த ஆட்டு மந்தையை அனுப்பி ஒரு கல்லொண்டு எடுத்து எரிந்து உங்களுடைய எஜமானன் இந்த ஆட்டு மந்தையை கொண்டு சேர்த்துட்டு வாங்காண்டு அவர் அனுப்பிட்டு வாராரு. அவர் வந்து அதே யுத்தத்துல ஷஹீதாகிறாரு. ஒரு தொழுகை கூட தொழல்ல. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு சஜிதா கூட செய்யாத ஒரு சொர்க்கவாதிய பார்க்கணும்னா நீங்க இவரை பார்த்துக்கோங்க. போர் 3 கைபர் யுத்தம், யூதர்களுடன் நடக்கிற சண்டை. அந்த சண்டையில கூட அவர்களுடைய ஆட்டு மந்தைகளை எடுப்பதற்கு நபி அவர்கள் அனுமதிக்கல்ல. ஏன்? அவர்களுடைய பொருள்களை எங்களுக்கு எடுக்கலா. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் இஸ்லாமிய ஆட்சியில நாங்க பார்க்கலாம். மற்றவர்களுடைய பொருள்கள், அதே மாதிரி மற்றவர்களுடைய மானங்கள், அவர்களுடைய கண்ணியத்திற்கு ஊறு விளைவிக்கலா. அது அந்நியவர்களுடைய பொருள், அவர்களுடைய வணக்க ஸ்தலமாக இருந்தாலும் சரி. கடந்த காலங்களில் வாழ்ந்த நம்முடைய ஆட்சியாளர்கள் ரொம்பவும் நீதமாக நேர்மையாக நடந்ததனால தான் இஸ்லாம் இந்த அளவு உலகத்தில் வேகமாக பரவிச்சு. உமையாக்களுடைய ஆட்சியாளர்களில் ஒருவர் வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்துல தான் அந்த மஸ்ஜித் உமவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரமாண்டமான மஸ்ஜித் இன்று வரைக்கும் சிரியாவுல தமஸ்கஸ்ல அந்த மஸ்ஜித் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த மஸ்ஜித்ல தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடைசி காலத்துல வந்து இறங்குவார்கள் என்று சரித்திரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜித் உமவிய அதை புனர் நிர்மாணம் செய்யணும், அதை பெரிசாக்கணும். அப்படி பெரிதாக்கக்கூடிய நேரத்துல பக்கத்துல ஒரு தேவாலயம் கொண்டு இருக்கு. கிறிஸ்தவ முக்கியமான அந்த பாதிரிமார்களை கூப்பிட்டு இந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் சொன்னாரு, நாம் நம்முடைய மஸ்ஜிதை இதை கொஞ்சம் விரிவுபடுத்த போகின்றோம், அதனால இந்த தேவாலயம் உள்ள இடம் எங்களுக்கு வேணும், நீங்க அதற்கு என்ன விலை கேட்டாலும் நாங்க டபலா தருவோம். இந்த சிரியா தமஸ்கஸ்ல உங்களுக்கு எங்க வேணுமென்றாலும் எவ்வளவு வேணுமென்றாலும் இடம் தருவோம். ஆனால் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க, இல்ல, இந்த தேவாலயத்தை விட்டு கொடுக்க இயலாது. ஆனால் வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து மஸ்ஜிதை பெரிசாக்கி அந்த தேவாலயத்தையும் மற்ற மஸ்ஜித் உமவிக்குள்ளால கொண்டு வந்துட்டாரு. அவருடைய ஆட்சிக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய நீதி நேர்மையை கேள்விப்பட்ட மீண்டும் அந்த கிறிஸ்தவ பாதிரிமார் இவர்கள்ட்ட வந்து, உங்களுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர் வலீத் இப்னு அப்துல் மலிக் எப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், இல்ல, இந்த மஸ்ஜிதுல அந்த தேவாலயத்துடைய எந்த இடம் சேர்க்கப்பட்டதோ இந்த மஸ்ஜிதை உடைத்து அவர்களுடைய தேவாலயத்திற்குரிய முழு இடம் அவர்களுக்கு கொடுக்கப்படணும் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதிவிட்டார்கள். இதை பார்த்து இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த காலத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கிட்ட போய் கெஞ்சி பேசி, இவ்வளவு அழகா கட்டப்பட்ட இந்த மஸ்ஜித் உடைக்கப்படக்கூடாது, அதனால நீங்களே அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து இதை நாங்க மனமாற விட்டுட்டோம், நாங்க மன்னித்து விட்டோம் என்று நீங்க சொன்னால் தான் அவர் இதை உடைக்காமல் விடுவார், நீங்க சொல்லாட்டி அவர் இதை உடைத்து உங்களுக்கு தருவார் என்று இவர்கள் போய் அவர்களுடைய சமரசம் பேசி அதற்கு
பின்னால் அவர்கள் அதை விட்டு கொடுத்ததாக வரலாற்றில் வருது. நாம் எதை சொல்ல வாரோம் என்ற பொருள், அது அந்நியவர்களுடைய பொருள், அவர்களுடைய வணக்க ஸ்தலம், இவைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றது, அது அடுத்தவர்களுடைய அந்த பொருளுக்குரிய சொந்தக்காரனாக இருந்தால் சரி. சொந்தக்காரன் இல்லாத பொருள், ஏழைகளுடைய பொருள் இன்றைக்கு நாங்க பார்க்கலாம். சின்ன வயதுல சில வேளை பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு தந்தை இறந்து விடுகிறார். அவருடைய சொத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய பலர்கள் அந்த சொத்தில் அநேகமான பகுதியை விழுங்கி விடுவார்கள். பிள்ளைகளுக்கு மிக குறைவாகத்தான் கிடைக்கும். மனைவி மக்களுக்கு அவங்க நினைப்பாங்க எப்படியோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையில கிடைச்ச மாதிரி. ஆனா குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. யார் யத்தீம்களுடைய பொருளை அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய வயிற்றில் நெருப்பை சாப்பிடுவதற்கு சமம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒன்று யாரு பொருளுக்கு சொந்தக்காரன் என்று தெரிந்து அதுவும் எடுக்கக்கூடாது. இன்னொன்று யத்தீம்களுடைய பொருள். இதைவிட பயங்கரமானது தான் பைத்துல் மாலுடைய பொது சொத்து, அதாவது ஆட்சி, ஒரு நாட்டுடைய பொதுவான சொத்து. சில நேரங்களில் கடந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம், அல்லாஹு ஆலம், அரசாங்கத்துடைய சொத்துக்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுச்சு, அவைகள் எப்படி எப்படி எல்லாம் வீணடிக்கப்பட்டுச்சு. ஆனா அதில் ஒன்று இப்பொழுது தான் எல்லாம் வெளியில வருது. அந்த நேரத்திலிருந்து யாருமே பேசலையே. அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் இப்படி இப்படி எல்லாம் அநியாயம் செய்யப்படுது, மிஸ்யூஸ் பண்ணப்படுது என்று யாரும் பேசல. சிலவேளை பயந்திருக்கலாம், அப்படி பேசினா உயிர் அச்சுறுத்தல், உயிர் போய்விடும். அல்லாஹு ஆலம், நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, பொது சொத்து அது நாட்டுடைய ஆட்சியுடைய சொத்தாக இருக்கலாம். அதைவிட ஆகப்பெரிய சொத்து தான் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குரிய சொத்து. எங்கட நாட்டில் எங்களுடைய முன்னோர்கள், எங்கட மூதாதையர்கள் நிறைய எங்கட நாட்டில் பல இடங்கள்ல மஸ்ஜிதுகளுக்காக வக்ஃபு செய்தார்கள். நிறைய காணிகளை ஏக்கர் கணக்கில் வக்ஃபு செய்தார்கள். ஆனால் பின்னால் வந்தவர்களால அந்த வக்ஃபு சொத்து சரியாக பாதுகாக்கப்படல. யார் யார், எல்லோரும் அல்ல. சில நேரங்களில் அந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்னமோ அவங்களுக்குரிய சொத்து சொல்லி மிக குறைவான மலிவான விலையில் அந்த சொத்துக்களை வித்திருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், சில நேரங்களில் அவர்களுக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏழை எளியவர்கள் அனாதைகளுடைய சொத்தை விட பயங்கரமானது தான் அல்லாஹுடைய சொத்து. மஸ்ஜிதுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்து எங்களோட நாட்டில். அதனால தான் தனியாக வக்ஃப் போர்டு என்று ஆரம்பத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு அந்த சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் என்பதனால எங்களுடைய மூதாதையர்கள் வக்ஃபு போர்டு என்றை உருவாக்கி அவர்களின் மூலமாக இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் என்று உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். ஆனால் சில ஊர்களில் உள்ள சில மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அந்த மஸ்ஜிதுக்குரிய சொத்து என்னமோ அவருடைய சொந்த சொத்து மாதிரி, அல்லது அவருடைய தந்தையுடைய, அவருடைய குடும்பத்துடைய சொத்து மாதிரி, அதாவது நினைத்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கட கொழும்புல கூட உங்களுக்கு தெரியும், மருதானையில் உள்ள அந்த ஜாஹிரா காலேஜை சூழ உள்ள எத்தனை இடங்கள் வக்ஃபு செய்யப்பட்ட இடம், அதுல பல இடங்கள் அந்நியவர்களுடைய கைகளுக்கு சென்று விட்டது. அதே மாதிரி நான் பெயர் சொல்ல விருப்பம் இல்லை, கொழும்புக்குள்ளேயே மிக முக்கியமான மஸ்ஜிதுகளுடைய பல சரியாக அதை நிர்வகிக்காததன் காரணமாக கூலிக்கு இருந்தவர்கள் சொந்தமாக்கிக் கொண்டார்கள், அல்லது சின்ன சின்ன விலைக்கு கொடுத்து அதை விட்டு விட்டார்கள். இவர்கள் யார் யார் ஈடுபட்டார்களோ கியாமனால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்று சொன்னா வெறும் மஸ்ஜிதை அலங்கரிப்பது, அதற்கு காப்பட் போடுவது, அதற்கு லைட் போடுவது, வரக்கூடியவர்களுக்கு ஏசி, வரக்கூடியவர்களுடைய அவர்களுடைய வுது, அவர்களுடைய வாஷ்ரூம் கண்டிப்பா செய்யணும். ஆனால் அதைவிட ஆக முக்கியம் அந்த மஸ்ஜிதுகளுக்கு உள்ள, அதாவது மஸ்ஜிதுக்கு சொந்தமான என்னென்ன வக்ஃபு செய்யப்பட்ட அது சாதனமோ பொருளோ நிலமோ
காணியோ இவைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடம் இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்று சொன்னா, இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் நெருங்க நெருங்க சிலர்கள் மற்றவர்கள் தனக்கு விருப்பம் இல்லாத தன்னுடைய கட்சிக்காரன் அல்ல எதிர்கட்சிக்காரன் வந்துவிடக்கூடாது, தன்னுடைய விரோதி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனை கேவலப்படுத்த, அவனை அவமானப்படுத்த, அல்லது அவனை கொலை செய்வ, அல்லது அவனுடைய பொருட்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்த முயற்சிகள் நடக்கிற நேரத்தில் நாம் எல்லோரும் கவனமாக இருக்கணும். நாங்க முஸ்லீம்கள் முன்மாதிரியாக இருக்கணும். மற்றவர்கள் எல்லோருடைய உயிரும், அது முஸ்லிமோ நொன் முஸ்லிமோ, எல்லோருடைய உயிர் அது பாதுகாக்கப்படணும். எல்லோருடைய பொருள் ஒருவருடைய பொருளா, நாட்டுடைய பொருளா, பொதுவான பைத்துல் மாலுடைய, மஸ்ஜிதுடைய, மதரசாவுடைய, பாடசாலைகளுடைய, அரசாங்கத்துடைய பொருள்கள், இவைகள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதில் நாங்கள் எல்லோரும் அதுக்கு கவனமாக இருக்கணும். அதுல தானாக முக்கியம் மற்றவர்களுடைய மானம் மரியாதை. ஏனென்றால் சில வேளை ரொம்ப கவலையாக இருக்குது. சோசியல் மீடியாக்களை சில நேரங்கள்ல திறந்தா ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால வாழ்க்கை, ஒருவர் ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்தால தானே பதில் சொல்லணும். அந்த கருத்துக்கு அவருடைய பர்சனல் லைஃபை எடுத்துக்கொண்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரால் ஏற்பட்ட முன்ன பின்ன விடயங்களை வைத்துக் கொண்டு சோசியல் மீடியாவுல கிளி கிளி கிளிக்கிறது. இது இஸ்லாமிய பண்பாடோ நாகரிகமோ அல்ல. முஸ்லிம்கள் நாங்க ரொம்ப மரியாதையாக, கண்ணியமாக, கவனமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். ஏன்னா நாங்க எழுதுற எந்த பேச்சாக இருக்கலாம், நாங்க ஷேர் பண்ற எந்த ஷேராக இருக்கலாம், நாங்க லைக் பண்ற எந்த மெசேஜாக இருக்கலாம், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் விசாரிப்பான். அது உண்மையாக இருந்தா நாங்க தப்பித்துக் கொள்வோம். சில பேர் அது பொய்யாக இருந்தா நாங்க எல்லாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹுடைய பிடியில மாற்றினா அதுல இருந்து தப்ப முடியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எவ்வாறு வணக்க வழிபாடுகளில் நாங்க கவனமாக, பேணுதலாக, உற்சாகமாக இருக்கிறோமோ, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள்ல கவனமாக இருப்பதை போன்று மற்றவர்களுடைய உரிமைகள்ல, உயிருடைய, பொருளுடைய, கண்ணியம், மானங்களை மானபங்கப்படுத்துவதிலிருந்து நாங்க கவனமாக இருந்தோம் என்றால் ஆகிராவுல இன்ஷா அல்லாஹ் நாங்க வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான, நேர்மையான, உண்மையான நாட்டு தலைவர்களையும் அவருடன் உள்ள உதவியாளர்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக. குறிப்பாக இந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை பாதுகாப்பாயாக. ஒரு வருஷத்தை அடைந்து விட்டதே அல்லாஹ், அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவாயாக. அங்கே வாழக்கூடிய பலஸ்தீன், லெபனான், ஈரான், அந்த நாடுகளிலே வாழக்கூடிய அந்த உறவுகளை, மனிதர்களை அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. யார் யாரு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயங்கரவாத யூதர்கள், அநியாயக்கார யூதர்களுக்கு முட்டுப்புள்ளி வைப்பாயாக. உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக. அவர்கள் விழிப்புணர்வு பெறக்கூடிய அளவுல உன்னுடைய பெரிய ஒரு சக்தியை காட்டி அவர்களை நிலைக்குடைய செய்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.